பாரம்பரிய மருத்துவம் அதன் சிறப்புரிமையை பெற நாம் ஒன்றிணைய வேண்டும். உலக சுகாதார அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி அறைகூவல். மேற்கு வங்கத்தில் இன்று 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நெல்லை பயணம். 62 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். நாளை 639 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டையும் திறந்து வைக்கிறார். தில்லியை போல் தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். பாஜக பரப்புரை கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். குற்றச்சாட்டில் தொடர்புடைய திமுகவினர் 17 பேர் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் உறுதி. வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் அந்தந்த பகுதி BLO-க்களை அணுகலாம். தமிழ்நாடு தேர்தல் அலுவலர் அர்ச்சனா பட்நாயக் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் சிறப்பு மையங்கள் நடைபெறுவதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தகவல். அமெரிக்காவில் வானூர்தி விழுந்து நொறுங்கிய பேரிடர். முன்னாள் கால்பந்து சாம்பியன் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரை வென்றது இந்திய அணி. 3-1 என்கிற புள்ளி கணக்கில் இந்தியா வெற்றி. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு.